வெல்கம் டு கணினி ஆதா. நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆரக்கிள் லினக்ஸை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதை பத்தி பார்ப்போம். ஆரக்கிள் லினக்ஸை ஹைப்பர்-வில எப்படி இன்ஸ்டால் பண்றதை பத்தி பார்ப்போம். ஸோ ஏன் ஆரக்கிள் லினக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண போறோம்னா ஆரக்கிள் டிவிஏ அந்த டுட்டோரியல்ஸ்ல நம்ம விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ அதே இதில் இன்னும் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றது, லினக்ஸ்ல கண்டெய்னர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, இதெல்லாம் நம்ம லேட்டரான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆரக்கிளோட லினக்ஸையே நம்ம லினக்ஸ் சர்வராக எடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால ஆரக்கிள் லினக்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் தான் உங்களுக்கு. ஓகே, ஆரக்கிள் லினக்ஸ் ISO டவுன்லோட் கூகுளில் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆரக்கிளோட .com m.oracle.com உங்களுக்கு ISO இது லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் எது வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 9.5 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி எங்கே வச்சுருக்கேன்னா டவுன்லோட்ஸில் நான் வச்சுருக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ISO சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் லினக்ஸ் 11.7 GB நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் மினிமம் இன்ஸ்டலேஷன் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபுல் டிவிடி டிரைவை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை எங்கேருந்து எடுத்திருக்கேன், இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன். ஆரக்கிள் சைட்லேருந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு சைன் இன் பண்ண சொல்லிச்சா நீங்கள் புதுசாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ VM கிரியேட் பண்ணலாம். நியூ விர்ச்சுவல் மிஷின் இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு ஒரு நியூ விர்ச்சுவல் நேம் கேட்குது. ஸோ அதுக்கு ஆரக்கிள் லினக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபையாக ஒரு டிரைவில் நான் சேவ் பண்ணதுக்காக கொடுக்குறேன். டிஃபால்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டேட்டாவில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் ஹைப்பர் ஃபோல்டர்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும். நான் அதை இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோல்டரை நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஆல்ரெடி ஹைப்பர்-வி சிஸ்டம் VMஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள நான் போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஃபோல்டரில் இந்த ஆரக்கிள் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லி. ஓகே, ஸோ HYVM ஹைப்பர்-வி VMஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லா VMும் ஸ்டோர் ஆகிற மாதிரி நான் ஸ்பெசிஃபைடாக கஸ்டம் பாத் கொடுத்துருக்கேன். ஓகே, டிஃபால்ட் பார்த்தோன்னா நீங்கள் சிலேயே பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாகவும் பண்ணலாம். பட் நான் கஸ்டம் பாத் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2. ஓகே, ஜென்ரேஷன் 2னா ஒன்லி 64 மட்டும் இப்போ OS இது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஜென்ரேஷன் 1னா ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, நான் டிஃபால்ட்டாக என்ன செலக்ட் ஆகிருக்கோ நான் அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெமரி 4 இருக்குது. நம்ம அதை 2048 கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆரக்கிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 2 GB இருந்தால் போதும் மெமரி மினிமம். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் ஒரு 40 GB இருந்தால் போதும். ஓகே, 40 GB குறையா இருந்தாலும் நம்ம கண்டெய்னர்லாம் இது பண்ணும்போது அந்த ஆரக்கிள் கண்டெய்னரே 10 GB கிட்ட வரும். ஸோ அப்போ நம்ம 20 GBலாம் நம்ம ஹார்ட் டிஸ்க் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், இன்ஸ்டலேஷன் அப்போ நமக்கு ஸ்பேஸ் இஷ்யூ வரும். ஓகே, ஸோ அதனால நம்ம ஹார்ட் டிஸ்க் மட்டும் 40 GB கொடுத்துக்கலாம். மெமரி 4096 உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னா நீங்கள் 4 GB கூட கொடுத்துக்கலாம். நான் ஓரளவு கம்மியாக இருக்கனால நான் என்ன பண்ணிடுறேன் 2 GB கொடுத்துருக்கேன். ஓகே, மினிமம் 2 GB போடுறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸோ கனெக்டட் நீங்கள் டிஃபால்ட் ஸ்விட்ச் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் கொடுத்தீங்கன்னா லோக்கல் நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகும். சரி, உங்களுக்கு என்ன இதுபடி இங்கேயே மட்டும் செஞ்சு இது பண்ணோம்னா உங்களுக்கு நீங்கள் இன்டர்னல் இல்லைனா டிஃபால்ட் ஸ்விட்ச் இது பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னலாக நீங்கள் நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணோம்னா ஸ்விட்ச் எக்ஸ்டென்ஷன் அதாவது பிரிட்ஜாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். பிரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் நெட்ஒர்க்கோட உங்களுக்கு என்ன ஆகும், கனெக்டிவிட்டி ஆயிடும். ப்ரைவேட்னா வித்தின் த சிஸ்டம்ஸ் மட்டும் இதாகும். இன்டர்னல்னா வித்தின் த சிஸ்டம் அண்ட் bridging to bridge network, integrated with bridge network. டிஃபால்ட் ஸ்விட்சும் ஒன்று இருக்குது, டிஃபால்ட் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் டிஃபால்ட் ஸ்விட்ச்லேயே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லேட்டரான் வேணால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டீப்பாக ஆல்ரெடி நீங்கள் படிக்கணும்னா ஆல்ரெடி ஹைப்பர்-வி வீடியோஸ் இருக்குது, அது பேசிக்ஸாக இருக்கும், அதை பாருங்கள். ஓகே, அதை லேர்ன் பண்ணிட்டு வந்தால் கூட உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ஆரக்கிள் நெக்ஸ்ட்டு நான் இது என்ன பண்ண போகிறேன், ஹார்ட் டிஸ்க் செட் பண்ண போகிறேன். 127 GB மேக்ஸிமம் 64 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். என்னோட இதில் 128 GB இருக்கிறதுனால 127 காட்டுது. உங்கள் இதில் என்ன இருக்கோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நான் ஒரு 40 GB எடுத்துக்கிறேன். போயிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்.
ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக்கான கான்ஃபிகரேஷன் உள்ள செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஐஎஸ்ஓ ஃபைலில் மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஐடிஇ கண்ட்ரோலுக்கு டிவி டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ரேடியோ பட்டனில் இமேஜ் ஃபைலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுலேருந்து ப்ரௌஸ் பண்ணி நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்கோ அங்கேருந்து நீங்கள் பார்த்து வந்து இது சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஆரக்கிள் ஐஎஸ்ஓ ஃபைல் இதெல்லாம் பார்த்தோம். ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஆரக்கிள் லினக்ஸ்லேயே டைப் பண்ணலாம். இதாக இருக்குது ஐஎஸ்ஓ ஆரக்கிள் லினக்ஸ் R9U5. ஸோ நான் எந்த நேமில் வச்சுருக்கேன்னு தெரில, ஸோ அதனால தான் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆரக்கிள் லினக்ஸ் அந்த என்ன வெர்ஷன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிபிடி ஐஎஸ்ஓ ஃபைலில் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே பண்ணுங்கள், தென் அப்ளை. ஓகே, ஸோ இப்போ நான் டிவிடி ஃபைலை மேப் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கனெக்ட்ஸ் இன்னும் ஒரு விண்டோ வரும், ஸோ அதில் போய்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் CentOS அப்புறம் RHL எல்லாமே இன்ஸ்டலேஷன் இதே டைப்பில் தான் இருக்கும். இப்போ எம் இன்ஸ்டலேஷன் தான். ஸோ எம் சாஃப்ட்வேர் தான் இதுலேயும் இன்ஸ்டலேஷன் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை DNF. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் ஆரக்கிள் கொடுக்கலாம். டெஸ்ட் பண்ணிவிட்டு மீடியா டெஸ்ட் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணலாம். நான் டைரெக்டாகவே இன்ஸ்டால் ஆரக்கிள் லினக்ஸ் 9.5 கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கண்டினியூ. ஸோ இதில் கீபோர்டு அதெல்லாம் இதே தான். இன்ஸ்டலேஷன் டெஸ்டினேஷன் மட்டும் நம்ம 40 GB செலக்ட் பண்ணிட்டு டன், ஜஸ்ட் டன் கொடுத்தாங்க. ஸோ செலக்ட் பண்ணி வச்சு கொடுத்துட்டு இல்லை என்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் கன்ஃபிகர் ஆகும். இல்லை நீங்கள் வந்து இங்கே நீங்களே எல்பிஎம் பண்ண போகிறீங்கன்னா கஸ்டம் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிறேன். இப்போ டெஸ்டிங்னால என்கிரிப்ஷன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ லாங்குவேஜ் சப்போர்ட்டு, சாஃப்ட்வேர் செலெக்ஷன், கேடம் இது வந்து நமக்கு தேவையில்லை. இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் கேடம்னு இருக்குது. கரெக்டானால் நமக்கு இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம். நமக்கு தேவையில்லை. ஸோ டெஸ்டிங்னாலும் நான் அதை எடுத்துருவேன். ஸ்பேஸ் இஷ்யூக்காக அது வேணால் நான் டிசேபிள் பண்ணிடுவேன். ஓகே, டைம் அண்ட் டேட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து PSA கல்கத்தா. நெட்வொர்க் ஹோஸ்ட்டு TTH0. ஓகே, செக்யூரிட்டி ப்ரொஃபைல் நோ ப்ரொஃபைல். ஸோ இப்போ ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். தென் அகெயின் ஒரு தடவை பாஸ்வேர்ட் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ லாக் ரூட் அக்கௌண்ட்னா உங்களுக்கு ரூட் அக்கௌண்ட் லாக் ஆயிரும். ஓகே, ஸோ நான் வந்து ஹலோ ரூட் SSH லாகின் வித் பாஸ்வேர்ட் லாக் பண்ணாமல் நான் SSHல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ரிமோட்டில். நீங்கள் லாக் பண்ணோன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் லாக் ஆகும். இப்போ ரூட் அக்கௌண்ட் வெளியில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து எனேபிள் கொடுத்துருக்கேன். ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன், அட்மின் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, என்ன வேணாலும் கொடுத்தா நீங்கள் கொடுத்துருங்க என்ன வேணும். ஸோ மேக் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் கொடுத்தேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். தென் பாஸ்வேர்டு அகைன் இன்னொரு டைப் பண்ணுறேன். தென் டன். இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன இருக்கணும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாலும் பண்ணலாம். நான் டைரெக்டாக இங்கேயே என்ன இருக்கோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டேன். பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலையா, கேப்ஸில் விடாது. ஓகே, இப்போ கேப்ஸ் இதாகிடுச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பிகின் இன்ஸ்டலேஷன் தான். ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இன்ஸ்டலேஷன் முடியறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ ரீபூட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆரக்கிள் லினக்ஸோட ஃப்ரண்ட் பேஜ் நான் GUI மோடில் தான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதை கொடுக்குறேன். ஓகே, டுட்டோரியல் இது வேணுமான்னு கேட்க நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஸோ ஆரக்கிளோட லினக்ஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரௌசரு, அப்புறம் ஃபைல்ஸு, அப்புறம் சாஃப்ட்வேர் என்ன எதுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, ஹெல்ப்பு, அப்புறம் வந்து டெர்மினல் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷோ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணால் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குதோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் டெர்மினல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு sudo su இப்போ வந்து நம்ம யூசர் ப்ராம்ப்டில் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சூடோக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறேன். என்ன கமாண்டு sudo suனா கரண்ட் யூசர்லேருந்து சூடோ யூசருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை கொடுக்குறேன். ஸோ தப்புன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு தப்பாக அடிச்சதுனால அவங்க வந்து இப்போ கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஐபி போட்டு பார்க்கலாம். ஐபி பைண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். டிஃபால்ட் சுவிட்சுக்கு என்ன நெட்வொர்க் இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு ஐபி பைண்ட் ஆகிருக்கு.
ஸோ நம்ம நெட்வொர்க் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம், சாரி இன்டர்நெட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூகுளோட டிஎன்எஸ் சர்வர் 8.8. கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இன்டகிரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்டேட் வந்து பண்ணுறேன் சர்வருக்குள்ள. இல்லைன்னா நீங்கள் எம் அப்டேட் ஆர் டிஎன்எஸ் அப்டேட்டும் கொடுக்கலாம். ஓகே, எம் அப்டேட் வந்து 7.9 டு அப் டு 7.9 வரைக்கும் எம் அப்டேட்டு. ஸோ அப்புறம் 8க்கு அப்புறம் டிஎன்எஃப்னு ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டாலர். ஸோ டிஎன்எஃப் அப்டேட். ஸோ ஒரு சர்வர் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சில போஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ அதில் ஒன்று இம்பார்ட்டண்ட் வந்து அப்டேட். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் அப்டேட் எல்லாமே நம்ம சர்வரில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ 462 MB வந்து அப்டேட்ஸ் இருக்கு. நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கீயோட இது கேட்குது, நான் எதுக்குமே எஸ் கொடுத்துட்றேன். வெரிஃபிகேஷனுக்காக அந்த கீ வந்து உங்களுக்கு செக் பண்ணோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அப்கிரேட் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டு செகண்டாக வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, எதெல்லாம் அப்கிரேடேஷன் இருக்கோ அது ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ணுவோம். அதுபோலவா அந்த அப்கிரேட் பண்ணதை இன்ஸ்டலேஷன். ஸோ எது தேவையோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணது, மற்றதை அப்கிரேட் பண்ணி விட்டுருது. ஓகே, ஸோ டிஎன்எஸ் அப்டேட் கொடுத்தா உங்களுக்கு அப்கிரேடேஷன் நடக்கும், இன்ஸ்டலேஷன் நடக்கும். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி விட்டுருவோம். ஸோ 217 வந்து இன்ஸ்டலேஷன் ஆயிருக்கு அப்கிரேடேஷன். ஸோ உங்களுக்கு அப்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அகைன் நீங்கள் டிஎன்எஃப் அப்டேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப் டு டேட் வந்துடும். ஸோ டிபெண்டன்சி ரிசால்வ்டு, நத்திங் டூ. ஸோ அப்போ எதுவுமே அப்டேட் இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒரு சர்வரை வந்து ஆரக்கிள் சர்வரை இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்கோம், எம் அப்டேட் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் லேட்டர் ஆன் செஷனில் எப்படி ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன் எப்படி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன் எப்படி கண்டெய்னரில் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இது மாதிரி நிறையா ஆரக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம ஆரக்கிள் லினக்ஸை எப்படி ஹைப்பர்-வியில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.